அல்லாஹோ! இவ்ளோ குளிரு! ஊட்டியெல்லாம் குட்டி காஷ்மீராவே மாறிடுச்சு. சரி, ஊட்டியில தான் அப்டின்னா, மத்த எல்லா ஊர்லயுமே குளிரு செம்மையா அடிக்குது. சரி, எதனால இவ்ளோ குளிர் அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் அல்லாஹ்ட்ட முறையிட்டுச்சாமா. என்னன்னு? "யா ரப்பி அகல பஅலி பஅலன்." அதாவது என் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அழித்து வருகிறதுன்னு சொல்லுச்சு. அதனுடைய உஷ்ணத்தையும், குளிரையும் அதனாலேயே தாங்க முடியல. அதனால அல்லாஹ் நரகத்துக்கு 2 மூச்சுகள விடுறதுக்கு அனுமதி குடுத்தான். ஒண்ணு கோடை காலத்திலயும், இன்னொன்னு குளிர்காலத்திலயும். நரகத்திலிருந்து வந்த மூச்சு தான் நம்ம வெயில் காலத்துல அனுபவிக்கக்கூடிய அதிகமான சூடு. அதே மாதிரி குளிர்காலத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய கடுமையான குளிரும் அதனுடைய மூச்சு தான். நரகத்துல குளிர் அடிக்குமா? அட ஆமாங்க. கடுமையான குளிர் குடுத்து அல்லாஹ் தண்டிக்கிறதும் ஒரு விதமான வேதனை. அதே மாதிரி தீயில எரிக்கிறதும் ஒரு விதமான தண்டனை. அவங்கவங்களுடைய பாவத்திற்கேற்ப யார் யாருக்கு என்னென்ன தண்டனை குடுக்கணும் அப்படின்னு நீதிபதியான அல்லாஹ் பார்த்துப்பான். வெயில் தரக்கூடிய சூரியனையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜம்ஹரீர் என்னும் கடுமையான குளிரையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இது சொர்க்கவாசிகளுக்கு சொல்றான். கேட்ட உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா பல உயர் தரஜாக்களை கொடுத்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.